வெல்கம் டு உமா சமையல். நான் இன்றைக்கி பூரிக்கு தொட்டுக்க சென்னா மசாலா பண்ணுறேன். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். ஒரு கரண்டி ஆயில் விட்டுக்கிறேன். ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு போடுறேன். ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போடுறேன். சென்னா மசாலாவுக்கு அரைக்கிறதுக்கு ஒரு 7-8 முந்திரியை வச்சுருக்கேன். கசகசா ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். ரெண்டையும் கொஞ்சம் வெந்நீரில் ஊற வச்சா சீக்கிரம் ஊறிடும். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சுருளாக வதக்கிட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆறின அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். வதக்கின வெங்காயம் தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஆயில் விடுறேன். கொஞ்சம் ஆயில் நிறைய இருந்தால் தான் குருமா நல்லாயிருக்கும். ஆயில் சூடாகிடுச்சு. அதுலேயே சில்லி பவுடர், ரெட்டு சில்லி பவுடர் போட்டுருக்கேன். ஏன்னா இதில் போட்டால் கலர் கொஞ்சம் நல்லா வரும். இப்போ அரைச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை போட்டுருக்கேன். இஞ்சி பேஸ்ட்டு போடுறேன். பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் லிக்விட் பண்ணிக்கலாம். அந்த மிக்சியை அலம்பி விட்றேன் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில். இப்போ மூடி வைக்கிறேன். நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும். ஊற வச்ச முந்திரி கசகசாவை கொஞ்சம் தேங்காய் போட்டு நைஸாக அரைச்சிடலாம். மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். இப்போ திறந்து பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷமாக கொதிக்கிறது. எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க ஓரத்தில். இப்போ சென்னாவை போட்டுடலாம். ஒரு ராத்திரியே ஊற வச்சு வேக வச்சு ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். உப்பு போட்டு நைட்டே ஊற வச்சுருக்கேன். இப்போ முந்திரி தேங்காய் கசகசா அரைச்சதை விழுத போடுறேன். ஒரு ஸ்பூன் சென்னா மசாலா போடுறேன். லேசாக ஒரு கொதி வந்ததும் எடுத்து வச்சிடலாம்.
இப்போ நல்லா கொதி வருது. இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பூரி மாவு பிசையணும். அதுக்கு முதல்ல ஒரு 10 நிமிஷம் முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் ரவை இதை ஊற வச்சுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். அப்புறமா கோதுமை மாவு போட்டு பிசைகிறேன். ஒரு 10 நிமிஷமாக ஊறின்னு இருக்கு. இப்போ இந்த பவுலால் ஒரு பவுல் கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். அதை அதில் போட்டு விடலாம். அதுக்கு தேவையான சால்ட்டு 1 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இதை நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாதிரி லூஸாக பிசையக்கூடாது. ஒரு ஸ்பூன் கிட்ட கையில் எண்ணெய் வச்சுருக்கேன். காயாமல் இருக்க தடவி வச்சிடும். இந்த திக்னஸுக்கு இருந்தால் போதும். இந்த அளவு பிசைஞ்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இட்டுட்டு மாவு இல்லாமல் இப்படி தேய்ச்சா எண்ணெய் கலங்காமல் இருக்கும். அதுக்கு சன்னா குருமா, வெங்காயம், பச்சை மிளகாய். சுவையான பூரி சன்னா மசாலா ரெடி.